draw cis trans isomers for the following compounds. Cis trans na enadhu? So ஒரு double bond இருக்கும். So same group and same side இருக்குன்னு வச்சுக்கோங்க. So இந்த மாதிரி இருந்துச்சுன்னா cis அப்படிதானா? Same group and opposite side இருக்குன்னு வச்சுக்கோங்க. AA oppositeல இருக்கு, BB oppositeல இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா trans. Okay, mostly இந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம். Okay, so first இது பார்க்கலாமா? 2 chloro 2 butene. Okay, so meth, eth, prop, but. So இது முடிஞ்சா அடுத்து எந்த பொசிஷன்ல ஈன் போட்டிருக்காங்க? 2. செகண்ட் பொசிஷன்ல ஈன். So 1 2 3 4 செகண்ட் பொசிஷன்ல நான் ஈன் போட்டுட்டேன். அடுத்து செகண்ட் பொசிஷன்ல குளோரின் இருக்கு. செகண்ட் பொசிஷன்ல குளோரின் போட்டுட்டேன். So rest everything hydrogen வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கார்பனை சுத்தி 4 பாண்ட் இருக்கிற மாதிரி பார்த்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இவ்வளவுதான். ஸோ இப்போ இதை நீங்க வந்து நல்லா செப்பரேட்டா எழுதிக்கோங்க. C டபுள் பாண்ட் C, மேல இந்த சைடு CH3 போடுறேன், இங்க குளோரின் போடுறேன். ஓகே, இங்க வந்து H போடுறேன், இங்க CH3 போடுறேன். ஸோ இதுல வந்து சிஸ் டிரான்ஸ் பாசிபிளானா பாசிபிள் தான். எப்படி நான் பாசிபிள்னு சொல்றேன்னா, ஒரு கார்பன்ல 2 டிஃபரெண்ட் குரூப்ஸ் இருக்கா? பாசிபிள், அவ்வளவுதான். இன்னொரு கார்பன்லயும் பாருங்க 2 டிஃபரெண்ட் குரூப்ஸ் இருக்கு. தட் இஸ் த ஒன்லி திங் நம்ம செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சிஸ்டன்ஸ் பாசிபிளா இல்லையான்னு செக் பண்ணோம்னா, ஒரு கார்பன்ல 2 டிஃபரெண்ட் குரூப்ஸ் இருக்கணும், அவ்வளவுதான். ஓகே, சோ இதை நீங்க நம்பர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஓகே, எப்படி நம்பர் பண்ணோம்னா, அட்டாமிக் நம்பர் அதிகமா யாருக்கு இருக்கு? இந்த சைடு பாருங்க, கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் அதிகம், சோ 1 போட்டுக்கிறேன். ஹைட்ரஜனுக்கு கம்மி, சோ 2 போட்டுக்கிறேன். சோ இந்த சைடு பாருங்க, குளோரினுக்கு அதிகமா, கார்பனுக்கு அதிகமா அட்டாமிக் நம்பர். குளோரினுக்கு சோ 1 போட்டுக்கிறேங்க. சோ இந்த சைடு கார்பனுக்கு சோ 2 போட்டுக்கோங்க. சோ இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி அதாவது டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி நீங்க சிஸ் டிரான்ஸ் கண்டுபிடிக்கணும்? இப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ சேம் குரூப், சேம் நம்பர் அண்ட் சேம் சைடு, அந்த மாதிரி. சோ இது வந்து சிஸ்ன்னு சொல்றதை விட நீங்க வந்து இதை சொன்னா இசட்ன்னு யூஸ் பண்ணுவாங்க ஜென்ரலா. சோ இதே இது உங்களுக்கு மாத்தி வேணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, சோ எனக்கு டிரான்ஸ் வேணும் இப்போ. அப்ப நான் என்ன பண்றேன், அந்த 2 நான் கீழே கொண்டு வந்துட்டேன்னா போதும்ல. சோ இந்த 2 நான் கீழே எழுதிக்கிறேன், CH3 கீழே எழுதிக்கிறேன், CL மேல எழுதிக்கிறேன், இங்க H இங்க எழுதிக்கிறேன், இங்க CS. இப்போ நம்பர் போடுங்க 1 2. இது இப்போ வந்து மேல 1 ஆயிரும், கீழே 2 ஆயிரும், அவ்வளவுதானே. 1 1 ஆப்போசிட், 2 2. சோ இதான் நம்ம டிரான்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லாட்டி ஜென்ரலா இந்த மாதிரி கேசஸ்ல நம்ம ஈன்னு சொல்றது பெட்டர். EZ ஐசோமர்ஸ் தான் யூஸ் பண்ணும். ஓகே, சோ ஜென்ரல் நமக்கு சேம் குரூப் அண்ட் சேம் சைடு அப்படி ஜென்ரலா ஈஸியா புரியுற மாதிரி பார்த்தோன்னே நம்பரிங்லாம் யூஸ் பண்ணாம நம்ம டைரக்டா கண்டுபிடிக்கலாம்னா சிஸ் டிரான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் இது பாருங்க, இப்படி ஒரு குரூப் கொடுத்திருக்காங்க. CH3 C டபுள் பாண்ட், CH இருக்கு, CH and then CH2 CH3. அது அப்படியே நான் பெருசா எழுதியிருக்கேன், அவ்வளவுதான். ஓகே, இதை நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நான் நம்பரிங்கே யூஸ் பண்ணிடுறேன். ஏன்னா எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் குரூப்ஸா இருக்கலாம். ஸோ இதுல கார்பன் நம்பர் 1, ஹைட்ரஜன் நம்பர் 2. ஸோ இதுல கார்பன் நம்பர் 1, ஹைட்ரஜன் நம்பர் 2. ஸோ இது என்னது டிரான்ஸ்ன்னு சொல்லிக்கலாம், இல்லாட்டி ஈன்னு சொல்லிக்கலாம், ESMR. ஓகே, நம்ம இப்போ வந்து எனக்கு சிஸ் வேணும். அப்போ நான் என்ன பண்ண, ஏதாச்சும் ஒரு சைடை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க, ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. நான் இந்த சைடு எக்ஸ்சேஞ்ச் பண்றேன், இங்க CH3 போடுறேன், இங்க H போடுறேன். ஓகே, இங்க H ஒரு சைடு மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணா போதும், ரைட்டா. சோ இப்போ நம்பர் பண்ணுங்க 1 2. இதுல கார்பன் 1, ஹைட்ரஜன் 2. சோ இப்போ பாருங்க சேம் சைடு ஆயிடுச்சு, சிஸ். அதுக்கப்புறமா இசட், இல்லாட்டி இசட்ன்னு கூட நீங்க சொல்லிக்கலாம். ஓகே, சோ எப்போ இந்த சிஸ் டிரான்ஸ் ஜென்ரலா யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்படி இருக்கும். சோ H ஒரே சைடு, CL ஒரே சைடு. ஈஸியா பார்த்த உடனே தெரியுதுல்ல, ஏன்னா ஒரே குரூப்ஸா இருந்த உடனே பார்த்த உடனே சிஸ்ன்னு தெரியுது. இப்போ இது பாருங்க, உங்களுக்கு பார்த்த உடனே டிரான்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இன் ஆப்போசிட் சைட். ஆனா இதுல எல்லாம் நம்பர் போட்டு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் பெட்டர். ஸோ கன்ஃபியூஷன் தப்பா இருக்கிறது தவிர்க்கிறதுக்கா. ஓகே, தேங்க்யூ.